எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி யார் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கு. நாளைய தினம் காலை தான் அந்த முடிவுகள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். ஆகவே இன்றைய தினம் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெற்று முடிவடைந்திருக்கிறது. காலை 7 மணியிலிருந்து ஆரம்பமாகி வாக்களிப்புகள் மாலை 4 மணியளவில் நிறைவடைந்திருக்கிறது. அதிகளவான மக்கள் இன்றைய தினம் தங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்றிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 80,000க்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதே போல சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தல் காலத்திலே தேர்தல் இடம்பெற்ற இன்றைய நாளிலே அதை மீறுபவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் அதிகளவான பொதுமக்கள் வாக்குகளை அளிப்பதற்காக சென்றிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தன்னுடைய வாக்கை அளிப்பதற்காக உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து சென்றிருந்த இதையும் நாங்கள் புகைப்படங்களினூடாக காணக்கூடியதாக இருந்தது. அதே போல சஜித் பிரேமதாஸ், அனுருகுமார திசநாயக்க போன்றோரும் தங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்றிருந்தார்கள். அதே போல நாமல் ராஜபக்ஷவும் தன்னுடைய வாக்கினை அளிப்பதற்காக இன்றைய தினம் சென்றிருந்தார். நேற்றைய தினம் கதிர்காமத்துக்கு சென்றிருந்த நிலையில் இன்றைய தினம் தன்னுடைய வாக்கினை அளிப்பதற்காக அவர் சென்றிருந்தார். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநேகமானோர் தங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்கு சென்றிருந்த பின்னர் தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே அந்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அங்கஜன் ராமநாதன் தன்னுடைய வாக்கினை அளித்ததன் பிற்பாடு தன்னுடைய முகப்புத்தகத்திலே பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதே போல ஜீவன் தொண்டமானும் தன்னுடைய வாக்கினை அளித்ததன் பின்னராக தன்னுடைய முகப்புத்தகத்திலே அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை 5 மணியளவில் தான் ஏற்கனவே இடம்பெற்று முடிந்த தபால் மூல வாக்கெடுப்புடைய எண்ணுகின்ற பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதை முடித்ததன் பிற்பாடுதான் இன்றைய தினம் இரவு 7 மணியளவில் அந்த வாக்குகள் எண்ணுகின்ற பணிகள் இடம்பெற இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் ஒரு நள்ளிரவு பகுதியில் முதற்கட்டமான ஒரு முடிவை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் முழுமையான ஒரு முடிவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாங்கள் நாளை காலை வரை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எங்களுடைய நாட்டினுடைய தலைவர் யார், எங்களுடைய மக்களினுடைய தெரிவு யாரினுடைய பக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் பார்ப்பதற்காக. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய நாட்டின் தலைவர் யார் என்பதையும். தொடர்ந்து இணைந்திருங்கள் தேர்தல் முடிவுகளோடு.